சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடைக்காரன் வேஷத்துல அத்தைய கொலை பண்ண அனுப்புனது யாரு? அந்த சாமியாடி எதுக்கு நம்மள கொலை பண்ண பார்க்கணும்? அவனை தூண்டி விட்டது யாருன்னு இந்த கேள்வி எல்லாத்துக்கும் அந்த புல்லட் குமார கண்டுபிடிச்சாதான் பதில் கிடைக்கும். அவனை சீக்கிரமே கண்டுபிடிச்சு ஆகணும். எக்ஸாம் வேற நெருங்கிடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகணும். அதுதான் சின்னையா பண்ண இந்த தியாகத்துக்கு நாம கொடுக்கிற பெரிய சந்தோஷம். சமைச்சாதான் கால் பண்றேன். சார் என்னடா அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார். அவன் மயக்கத்துல தானே இருக்கான்? ஆமா சார். ஓகே, நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். குமார பத்திரமா பாத்துக்குங்க, புரியுதா? சரிங்க சார். காலையில வந்து பாக்குறேன். சார் வேற ஒரு பெரிய வேலை வந்துடுச்சு, அதுக்கு போகணும். இன்னைக்கு அவனை போட்டு தள்ளிட்டு வேலையை முடிச்சிருவா சார். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. இங்க பாரு, இப்ப அவன் கதையை முடிக்க முடியாது. என் வீட்டுல வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஈஸ்வரி நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வருவாளாங்கிறதே டவுட்டா இருக்கு. அதனால நான் சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணி தொலைச்சிடாம பொறுமையா இருங்க. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அத அப்புறம் பாத்துக்கலாம், புரியுதா? புரியுது சார். டேய் இங்க பாரு, நாளைக்கு வருவேன், மறந்துடாம வட்டி பணத்தை எடுத்து வைக்கணும், புரியுதா? அவ்வளவுதான். இல்ல உனக்கு சொல்லிட்டேன். என்னாச்சு? என்ன வட்டியோட பணத்தை திருப்பி கொடுக்கணுமா? ஒண்ணுமே புரியல. என்னடா சொன்னாரு? ஒண்ணு இல்லடா, ஆடலாண்டா. இந்த அபி நம்ம போன்ல பேசுறத கேட்டாலும் இல்லையான்னு தெரியலையே. என்ன பண்றது? அபி அபி இங்க வாமா. அபி, அக்காவுக்கு வலி எப்படி இருக்கு? தூங்கிட்டாங்களா? ஓ சரி சரி, அக்காவை பத்திரமா பாத்துக்க என்ன. இந்த கிரிஜாவால எல்லா பிளானும் கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சு. இந்தாங்க.
மாமா சித்தப்பா, நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷங்க தானே? பாஸ் அந்த போலீஸ் சாமியாரு உங்க கண்ணு முன்னாடி தானே குத்துனா? நீங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அவனை அங்கேயே போய் வகுந்திருக்க வேணாம். நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்தது இல்லாம என்னைய பூச்சி தடுத்துட்டீங்க. டேய் அதுக்கு இல்லடா. என்ன இல்லடா நொல்லடான்னு? நீங்க வச்சிருக்க மீச அளவு காட்சி கொஞ்சமாச்சு வீர வேணா? டேய் என்னடா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சேன்னா அந்த சாமியாரை விட்டுட்டு என்ன வந்து அடிங்க. ஊருக்குள்ள இழிச்சு வாண்டி யாரும் சொல்லுவாங்களா? அந்த கதையா இருக்கு. மாமா, நான் சித்தப்பா மட்டும் கேட்கல, உங்களையும் நான் கேட்கிறேன். என் பாஸ் உங்களுக்கு மாப்பிள்ள தானே? உங்க அக்கா புள்ள தானே? அந்த சாமியாரை சும்மா விட்டுக்கலாமா நீங்க? டேய் என்னடா கொழுப்பேறி போச்சா உனக்கு? எந்த வேலையும் செய்யாம 3 வேலையும் வக்கனையா தின்னுட்டு இப்படி பேசிட்டு இருக்கியா? வேலைக்கார பயலே. ஆமா, நான் வேலைக்கார பையன்தான். அதனாலதான் நன்றியோட விசுவாசத்தோட அந்த சாமியாரை அடிக்க போனேன். இவங்க 2 பேரும் விட்டு இருந்தா உண்மையிலேயே அவனை கொலை வேற கடிச்சு கொண்டு இருப்பேன். டேய் இப்ப எதுக்கு இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்க? சாமியார் ஒன்னும் பாச கொல்றதுக்காக வேலை எடுத்துட்டு ஓடி வரல. அவன் ஈஸ்வரியதான் குத்த வந்தான். உன் பாஸ் தான் பெரிய தியாகியாட்டம் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்து குத்து வாங்கிக்கிட்டான். பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா புருஷங்கரை காப்பாத்துறதுலாம் ஒரு தப்பா? தப்பில்ல, தப்பே இல்ல. அதே மாதிரி புருஷனுக்கு ஆபத்துனா பொண்டாட்டியும் காப்பாத்தணும்னு நினைக்கணும்ல. ஆனா ஈஸ்வரி அப்படி நினைச்சு அழகா காப்பாத்தின மாதிரி தெரியலையே. தீக்குச்சி அனி ஒரு நிமிஷம். என்ன தீக்குச்சி? என் பாச குத்த சாமியாடிய நீங்க சும்மா விட்டீங்க. இல்லையே தீக்குச்சி, அவன் சின்னையாவை குத்துனதும் நான் அவனை உண்டில்லன்னு ஆக்கிடலாம் தான் எந்திரிச்சேன். ஆனா அதுக்குள்ள சின்னையாவை காப்பாத்த சொல்லி அத்தை என்ன தடுத்துட்டாங்க. சின்னையாவை இமீடியட்டா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் அப்ப அவனை சும்மா விட்டேன். ஆனா இனிமே நான் அவனை விட மாட்டேன் தீக்குச்சி. அந்த சாமியாடி மட்டும் இல்ல, அவனை யூஸ் பண்ணி என்ன கொலை பண்ண பார்த்தது எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நைட்டே லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்டையும் பேசிட்டேன். சாமி ஆடியும் மாட்டுவான், அவனை தூண்டி விட்டவங்களும் மாட்டுவாங்க. இப்பதான் நீ என்ன நிம்மதியாவே இருக்கு. நீ சின்னையா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் தீக்குச்சி. நானும் சின்னையா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நான் செய்யாம விட மாட்டேன்.